நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இந்த கட்சியிலே உள் குழப்பங்கள் இருப்பது போன்ற ஒரு செய்தியை எல்லோரும் சித்தரிக்கிறார்கள். இதை ஆரம்பித்த காலத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான போராடும் இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினோம். இந்த நாட்டிலே 364 ஜாதிகளுக்கு மேல் இருந்தாலும் அதில் பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஜாதியாக நம்முடைய வன்னிய ஜாதி இருப்பதனாலே வன்னிய ஜாதி உட்பட அனைத்து ஜாதியினருக்கும் அவரவர்கள் தலையை எண்ணிக்கொண்டு அதற்கேற்ற விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது. ஆனால் அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்காரனும் உங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகிறோம் என்று சொல்லி கூட்டணி அமைத்து பின்பு நம்மை ஏமாற்றிவிட்டதன் காரணமாக நம்முடைய மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்ற முயற்சியிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஈடுபட்டிருக்கிறது. இதில் ஒரு குறிப்பிட்ட கட்சி ஜாதி மட்டுமல்ல, எல்லா ஜாதியினரையும் ஒருங்கிணைத்து அவரவர்கள் எண்ணிக்கைக்கேற்ற வகையிலே இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. இதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பின்னுக்கு தள்ளிவிட்டு அரசியல் சூழ்ச்சிகளை முன்னுதாரணமாக்கி கட்சியிலே குழப்பம் நடப்பது போன்ற ஒரு பிரேமையை கட்சிக்காரர்கள் உருவாக்குகிறார்கள். உள்ளபடியே பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த பிளவும் இல்லை. வன்னிய சமுதாயத்திற்கும் அதுபோல இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் அவர்கள் தலையை எண்ணி அதற்கேற்ற விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்ற கோரிக்கை தான் நம்முடைய கட்சியின் முன் இருக்கிறது. இதை வலியுறுத்துதான் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்கிறோம். இதற்காகத்தான் இளைஞர் மாநாட்டை நடத்தினோம். இதற்காகத்தான் இப்பொழுது மாநில மகளிர் மாநாட்டை நடத்த இருக்கிறோம். இதில் நான் சொல்வதெல்லாம் இந்த 364 ஜாதிகளிலே யார் யார் எந்தெந்த ஜாதியினர் அதிகம் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து அவர்களுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையே, வேறொன்றும் இல்லை. இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடுகள் நடைபெறுகிறது. கட்சிக்குள்ள பிளவு இல்லைன்றீங்க. தலைவர் அதாவது அன்புமணியர் பல்வேறு இடங்களில் பொதுக்குழு வச்சுருக்க நீங்கள் ஏன் கலந்து பண்ணுறீங்க? பொதுக்குழு கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு இல்லையா? நீங்கள் ஏன் பங்கேற்கல? யார் பங்கேற்கிறேன்? அன்புமணியா எல்லா இடத்துலையும் பொதுக்குழு வச்சு கூட்டம் போடுறாங்க இல்லைங்களா? இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, அதே மாதிரி அந்த கூட்டத்துக்கு ஏன் போகணும்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் டாக்டர் ஐயா. அவர் எந்தெந்த கூட்டத்துக்கு யாரை போக சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போகும்.
இன்னைக்கு இங்கே வர சொல்லியிருக்கிறார். சிபு கோபிநாத்தை மாவட்ட செயலாளராக போட்டதுனால அவரை அறிமுகப்படுத்தி அவர் தான் பொருத்தமான செயலாளர் இங்கே அப்படின்னு சொல்லும்படியாக சொல்ல வச்சிருக்கிறாரு. அதுக்காக நான் வந்துட்டேன். வேற எங்கே போக சொன்னாலும் போவேன். பாமக கௌரவ தலைவர் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கல, உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு சூழல் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை அனுமதிப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில கட்சி தலைவர் அன்புராம ராமதாஸ் அவங்க வந்து அவருக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். ஒரு மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்துற விதத்துல கூட்டு பிரார்த்தனை எல்லாருமே பாமக பண்ணி அவர் அடுத்த கூட்டத்தில் வந்து பங்கேற்போம் அப்படின்ற மாதிரி கருத்துலாம் சொல்ற இது வந்து கட்சிக்குள்ள அவருக்கு உள்ளபடியே உடம்பு சரியில்லை தான் அவர் ஆஸ்பத்திரியில் இன்னமும் படுத்திருக்கிறாரு. ஆனா கட்சியில வந்து அது வந்து வேண்டுமே பண்ற மாதிரி அப்படின்னு அது மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அவங்க மனசுக்கு ஏற்ற வகையில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் உடம்பு சரியில்லாத படுத்திருக்கிறார். டாக்டர் ஐயா கூட அவரை பார்த்து வந்தார். அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. உங்களுக்கு தெரியும், பலவேறுபட்ட அறுவை சிகிச்சைகளை முடித்து அவர் நடமாடிக்கிட்டு இருக்கார் தைரியமாக. இப்போ அவருக்கு உடம்புல சரியில்லை, அதான் போய் பண்ணிட்டார். இப்போ கட்சியில பல்வேறு பிரச்சனை நிறைய இல்லைன்றீங்க. ஆனா திமுக தான் காரணம் சொல்லி அவர் சொல்றாரு. அந்த கருத்துல உங்களுக்கு என்ன மாதிரி உடன்பாடு இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளார குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு திமுகவால் முடியாது. திமுகவுக்கு அந்த சக்தி கிடையாது. ஆனால் இங்கே அங்கங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் மத்தியிலே எழுத சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் பெரிய பிரச்சனைகளாக பூதாகாரப்படுத்தி காட்டாங்க. அதுதான். இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு மாவட்ட செயலர் புதுசாக நியமிக்கிறாரு. அன்புமணி அவர்கள் வந்து அவங்க ஒரு தனியாக ஒரு மாவட்ட செயலர் வச்சிருக்காங்க. கட்சி ஒன்றிணையும் போது அது என்ன மாதிரி பிரச்சனைகளாக முடியும், இல்லை இப்போ அது மாதிரி என்ன மாதிரி சிக்கல்களை கொண்டு இப்போ வரும்? நீங்கள் இங்கேயே பார்க்குறீங்க, டாக்டர் ஐயா நியமித்த மாவட்ட செயலாளர் இங்கே இருக்கிறாரு. இவர் பின்னாடி எல்லா இளைஞர்களும் இருக்கிறாங்க. இதை இல்லைன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்கிறது? இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ சமாதானம் நிகழும் போது அது எப்படி உங்களுக்கு ஒன்றும் சமாதானத்துக்கு என்ன சண்டையாக நடக்குது? சமாதானம் பண்ணு, சண்டையே கிடையாது. புரிதல் இல்லாமல் பிறர் பிறப்புகிறார்கள். புரிந்து கொண்டு நடந்தால் பிரச்சனை கிடையாது. கடலூர் வந்த அன்புமணி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து ஐயாவை பார்க்க வந்தாங்க. அது வந்து சதிவலை பின்னப்பட்ட கூட்டத்தோடு ஐயா இருக்காருன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் கட்சியை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த குருமூர்த்தியும் பார்த்தாரு. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மேயரும் பார்த்தாரு. அப்படியே அவரும் பார்த்தாரு. இங்கே நாங்கள் வந்து இன்னாரை பார்க்க வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. வந்தார்கள், பார்த்தார்கள், போனார்கள், அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாது. யார் யார் எவரை இந்த கட்சிக்கு எதிராக இருந்தார்களோ அதையெல்லாம் அப்படியே மனசில் வச்சுருக்கிறோம். ஒன்றும் மறந்துடுறோம். வன்னியர் சங்கம் இப்போ யார் பின்னாடி? வன்னியர் சங்கம், வன்னியர் சங்க தலைவரான நானும், வன்னியர் சங்கமும், வன்னியர் சங்க நிறுவனரான ஐயாவின் பின்னே நிற்கிறோம்.